ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பொரியல் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 மீடியம் சைஸ் பீட்ரூட்டை நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் சேர்க்கணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் துருவி கூட செய்யலாம். நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் வெங்காயம் மிளகாய் இதிலெல்லாம் நல்லா பீட்ரூட் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கிட்டே இருங்க எண்ணெயிலேயே. அப்புறமா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வைங்க. ஒரு 10 to 15 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க. பீட்ரூட் எல்லாம் நல்லா வேகட்டும் அந்த தண்ணியிலையே. இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி அந்த பீட்ரூட்டை கிளறி விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த டைமில். அவ்வளோதாங்க, 15 நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்ததும் தண்ணி எல்லாம் வற்றி பீட்ரூட் எல்லாம் நல்லா வெந்துட்டு, அப்புறமா நான் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போ சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேங்காய் நல்லா பீட்ரூட்டில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிட்டு. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.